ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய கிச்சனில் இருக்கிற சுவர் தான். இது எனக்கு கிச்சனோட சிங்க் பக்கத்தில் தான் இருக்கும். இது நீங்கள் என்னோடய வீடியோஸ்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இது எனக்கு சிங்க் பக்கத்தில் இருக்கிறனால அந்த பாத்திரம் கழுவுற தண்ணி பட்டு அந்த சுவத்தில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் எனக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நான் அடுப்பு வச்சுருப்பேன். சமைக்கிற அந்த எண்ணெய்லாம் தெரித்து செவரு பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதுக்காக நம்ம பெயிண்டெல்லாம் அடிக்கணுங்கிறது கிடையாது. பெயிண்ட் அடிக்க போனோன்னா செலவு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த அழுக்கு, இந்த செவர் பெயிண்டெல்லாம் உறிஞ்சிருக்கிறது அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. குறைவான செலவில் ரொம்ப அழகாக ஆக்கிடலாம் செவத்தை. இதே நீங்கள் கிச்சனுக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த இடமா இருந்தாலும் சரி, டைனிங் ஹாலாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், முக்கியமாக மிக்ஸி ஜார் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சட்னியெல்லாம் அரைச்சி சமயத்தில் சுவத்துலலாம் தெரிச்சு இருக்கும். அதுவே டைல்ஸு தரையாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் கம்பி ப்ரெஸ் வச்சு தேய்ச்சி நம்ம சுரண்டி கழுவிட்டாவே நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சுண்ணாம்பு செவர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அப்படியே க்ளீன் பண்ணாலும் அதில் இருக்கிற பெயிண்டெல்லாம் உறிஞ்சு அசிங்கமாயிரும். உள்ளே இருக்கிற பழைய செவர் தெரிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்காமல் ரொம்ப புதுசாக அழகாக எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா கிச்சன் வால் ஸ்டிக்கர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் ப்ரூஃப், ஆயில் ப்ரூஃப், ஹாட் ப்ரூஃப் இருக்குது. இது ட்ரிச்சி மங்களில் தான் நான் வாங்கினேன். புக்குக்கெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்துருக்கோம். முதல் முறையாக செவத்துக்கு எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது. நமக்கு நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வித்தியாசப்படும். இப்போ நான் எடுத்திருக்க பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 27 ரூபா தான். நம்ம ஒரு 27 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டாவே போதும். எந்த இடத்துல நமக்கு அசிங்கமாக இருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம அழகாக ஒட்டி அந்த அசிங்கமாக இருக்கிற செவரை மறைச்சி அழகாக ஆக்கிடலாம். மிக்ஸி, கிரைண்டர் வைக்கிற இடத்துக்கு பின்னாடிலாம் நீங்கள் செவத்தில் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பீச் சீன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. கிச்சனில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வச்ச மாதிரி ஸ்டிக்கர் நிறைய டிசைன்ஸில் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான பிக்சர்ஸ் வாங்கி நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நான் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்சர்ஸ்லாம் இல்லை, கம்மியான பிக்சர்ஸ் தான் இருந்துச்சு. அதில் இது தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. இதில் லைட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கர் லேபிள் ஒட்டுறதை பிரிக்கிறதுக்காக இருக்கும். அதை நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்காக இந்த லேபிளை எப்படி பிரிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கரோட கார்னரில் பார்த்திங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். மற்ற இடத்துல எடுக்கிறத விடவும் கார்னரில் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், நான் பிரிச்சுட்டேன். இதை எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இது ஒட்டுறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து ஒட்டணும். நீங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தாலும் அந்த லேபிள் ஃபுல்லாக போய் அந்த ஸ்டிக்கரோடு ஒட்டிட்டு எல்லாம் ஒட்டிடும். ரொம்ப கவனமாக ஒட்டணும். பாருங்கள், நான் பிரிக்கிற மாதிரி கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேபிளோட அந்த ஷீட் அப்படியே வந்துடும். மேலே அந்த லேபிள் ஸ்டிக்கர் மட்டும் தனியாக வரும். நீங்கள் ஸ்டிக்கரை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மடங்கிட்டாலுமே அது பார்க்க ரொம்ப அசிங்கமாயிரும். இப்போ அதை எப்படி செவத்தில் ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த இடங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செவத்தில் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த ஒயிட் பேப்பரை மட்டும் இழுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒட்டினீங்கன்னா ஒட்ட வராது. டக்குன்னு போய் ஃபுல்லாக அப்படியே செவத்தில் ஒரு மாதிரி ஒட்டிடும். அதுக்காக நம்ம ஒயிட் பேப்பரை மட்டும் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாம். எனக்கு நான் ஒட்டுறதை உங்களுக்கு கிளியராக எனக்கு வீடியோ எடுத்து காமிக்க முடியல. ஆனால் நீங்களே இந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு நீங்கள் ஒட்டி பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டினதுக்கப்புறமா ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அசிங்கமாக இருந்த சுவரை நம்ம அழகாக லேபிள் ஒட்டி அழகாக்கிட்டோம். இதுக்காக நம்ம அதிகமாகலாம் செலவு பண்ணல. கம்மியான காஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக நம்ம ஒட்டி வச்சாச்சு. இப்போ நான் இதை கீழே வரைக்கும் ஒட்டலை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் பட்டு தெரிச்சிரும்.
அதுக்காக தான் வால் ஸ்டிக்கரை ஒரு ஸ்டெப்பு ஏற்றின மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் செவர் அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பெயிண்ட்டுக்கெல்லாம் செலவழிக்காமல் இந்த மாதிரி 27 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு லேபிள் வாங்கினாவே போதும். ரொம்ப அழகாக ஒட்டி வச்சிடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.